வெல்கம் டு ஜிகே ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி முருங்கை இலையில் இட்லி பொடி தோசை பொடி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு வாணலில் 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்தால் தான் நம்மளால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செவக்க வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா செவக்க வறுத்தாச்சு. நம்ம இது தனியாக வச்சுட்டு அடுத்தது எந்த கப்பில் நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கடலப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா செவக்க வறுக்கணும். ஸோ கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுக்கணும். அடுத்தது வேர்க்கடலை பாதி கப் எடுத்தால் போதும், பாதி கப்பு நல்லா வறுத்து எடுக்கணும். அடுத்தது மிளகு ஜீரகம் இது ரெண்டுமே வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டு, நல்லா காஞ்ச பூண்டு நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எள்ளும் தனியாகவும் கொஞ்சமாக எடுத்து நான் வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் உப்பு, ஒரு 5-6 வரமிளகாய் இதையும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு 3 பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கணும். அப்புறம் முருங்கை இலை பூ எல்லாம் காய வச்சதை லைட்டாக வாணலில் சூடு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தனியாக முருங்கை இலையை அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வறுத்து வச்ச எல்லா பருப்புங்களையும் தனியாக அரைச்சிடணும். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான ஹெல்த்தி முருங்கை இட்லி பொடி ரெடி. இந்த இட்லி பொடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.